உங்களுக்கு என்ன ஒண்டி கட்ட? சொந்தமா பந்தமா பிரச்சனை வர்றதுக்கு ஒரு இழவும் இல்ல. அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? உங்க பிரச்சனை எனக்கு புரியுறது மாமா. ஆனா அதுக்காக நீங்க இப்படி உட்காந்துட்டா அப்புறம் குடும்பம் என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படி என்ன சின்ன பாப்பா செத்தா போயிட்டா? ஏதோ தனக்கு பிடிச்சவனோட பிடிச்ச தொழிலை தேடி போயிருக்கா, அவ்வளவுதானே. அலமையிலம்மா முடிப்பதற்குள் கிச்சாமி ஆவேசமாய் குறுக்கிட்டார். அது செத்து தொலைஞ்சிருந்தா தான் தேவலையே. பகவான் போட்ட ஆயுசு அவ்வளவுதான்னு தலைய முழுகி இருப்பேனே. இந்த துக்கிரி முண்டம் நன்னா திட்டம் போட்டுன்னா என்ன அடிச்சிருக்கா? அவன் நன்னா இருப்பாளா? அழிஞ்சுதான் போறா பாருங்க. என்னை இப்படி மதிக்காம ஏமாத்திட்டு ஓடினாலே அவன் நாசமா போயிடுவா பாருங்க. கையை ஆட்டி ஆட்டி அவர் கத்த அலமையிலம்மா தடுத்தார். ஐயோயோ வேண்டாம் மாமா, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. எங்கேயோ போய் எப்படியோ இருந்துகிட்டோம். நமக்கு என்னன்னு நீங்க மனசை தேத்திக்கோங்க. போய் ஒரு வயசு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சேதுவுக்கும் நிம்மதியா இருக்கும். உங்களை பார்க்க சகிக்காம அவனும் கிடந்து தவிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்றது? நானா அப்படி இருக்க சொன்னேன்? என்னை தனியா விடுன்னா விட்டுடணும். அதை விட்டுட்டு தொணன்னு பிடுங்கி எடுத்தா எப்படி? நானும் மனுஷன் தானே. என்ன சித்த நிம்மதியா இருக்க விடுறீங்களா யாராவது இந்த வீட்டுல? எழவெடுத்த வீடு சனியன். என்ன மாமா இது? மறுபடியும் அதையே பேசுறேல. எந்த விஷயத்தையும் பத்தி நினைச்சு மனசை அலட்டிக்காம பேசாம சாப்பிட்டு பாடுங்க. நிம்மதியா தூங்கினாலே மனசு லேசாயிடும். கிச்சாமி எரிச்சலோடு பார்த்தார். ஏன் நீங்களும் சேது மாதிரியே இப்படி விரட்டுறேன்? எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட முடியாது, எழுந்து எங்கேயும் போகவும் முடியாது, எந்த இழவையும் செய்ய முடியாது. போதுமா? இனிமே யாராவது என்கிட்ட வந்து இதே பாட்டை மறுபடியும் பாடினா அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இப்ப மரியாதை இந்த இடத்த விட்டு ஒழிஞ்சு போங்க எல்லாரும். தன் வயதையும் விவேகத்தையும் எப்போதும் மதித்து மரியாதையோடு நடந்து கொள்ளும் கிச்சாமியின் அழுத்தமான இந்த வார்த்தைகள் முதலில் சற்று உறுத்தவே செய்தாலும் அலமேல் அம்மா உடனே சுதாரித்துக் கொண்டார். இனி என்ன சொல்லியும் என்ன செய்தும் கிச்சாமியை அசைக்க முடியாது என்பது புரிந்து போக தானே அவர் எப்போது எழுந்து வருகிறாரோ வரட்டும் என்கிற முடிவோடு திரும்பி நடந்தார். அலமேல் அம்மா சொல்லியே நடக்காதது தன்னால் மட்டும் நடந்துவிட போகிறதா என்ற எண்ணத்தில் சேதுவும் ஏமாற்றத்தோடு நகர்ந்தான். கிச்சாமியை பட்டினியில் இப்படி சாக விட்டுவிட்டு தான் மட்டும் சாப்பிட பிடிக்காமல் ஒரு டம்ளர் மோரை கரைத்து குடித்தான். அவர் பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்கிற நினைப்பில், அத்திமேர் ஆத்த பாத்துக்கோங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், மத்தியானத்துக்குள்ள வந்துடுவேன் என்று சொல்லி 2 அடி நகர்ந்தவன் அவர் எங்க போற என்று ஏதாவது கேட்பாரோ என்று எதிர்பார்ப்பில் சற்று நின்றான். அவரிடமிருந்து என்று வார்த்தை முனகல் கூட வராமல் போக தானே மீண்டும் திரும்பி ஜட்ஜ்மாமாத்துக்கு தான் போறேன், குமார வேற ஸ்கூல்ல சேர்க்கறத பத்தி பேசுறதுக்கு தான், சுருக்கம் வந்துருவேன் அத்திம்பேர் என்று முனகிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். செருப்பை மாட்டிக்கொண்டு ரேடியில் கால் எடுத்து வைக்கையில் தரகர் நடராஜன் உள்ளே நுழைவது தெரிந்தது. கிச்சாமி என்னடா பண்றார்? நீ எங்க இப்ப கிளம்பின்னு இருக்க? சேது மென்று விழுங்கினான். வந்து வந்து என்னடா வந்தோம் வராமையும்? என்னமோ குடும்பத்துல அசம்பாவிதம் நடந்துட்டது. சரி, இந்த ஒரு தரம் வேற ஆளை வச்சு சமாளிப்போம்னு நேத்து கல்யாணத்தை எப்படியோ ஒப்பேத்திட்டேன். கடைசி நிமிஷத்துல கிச்சாமியால முடியாதுன்னு சொன்னப்புறம் மாத்து ஆளுக்காக நான் அலைஞ்சது எனக்குன்னா தெரியும். இப்போ நாளைக்கு பொழுது விடிஞ்சா கல்யாணம். இன்னைக்கு சம்மந்தி மனுஷா வந்து சத்திரத்துல இறங்கியாச்சு. சமையல் கட்டுல போய் பார்த்தா காக்காய காணோம். 7 மணிக்கு மேல நானே ஓடி வந்து சங்கரனை கூட்டிட்டு போய் ஒரு வழியா எல்லாத்தையும் கவனிச்சேன். ஆச்சு, காத்தால பாடு இப்பதான் முடிஞ்சுது. சாயங்காலம் டிஃபன், ராத்திரி ஜானவாசத்துக்கு ஏற்பாடு எல்லாம் செய்ய வேண்டாமா? கிச்சாமி வரப்போறாரா இல்லையா? எங்கடா அவர்? வரும்போதே வார்த்தைகளை உருப்போட்டு கொண்டு வந்த தினசில் நடராஜன் நீளமாக கத்த சேது தலையை குனிந்து கொண்டான். என்னடா நான் பாட்டுக்கு பேசினே இருக்கேன், நீ என்னமோ பொம்மை நாட்டி ஆட்டமா தலையை குனிஞ்சுட்டா என்ன அர்த்தம்? இல்லைன்னா வந்து அத்திமேரி இன்னும் பழைய மாதிரி ஆகல, அப்படியே இடிஞ்சு போய்தான் உட்கார்ந்துருக்கார். ஒரு வாய் சாதம் ஜலம் கூட பல்லுல படல, நீங்களே போய் பாருங்க. இவன் சொல்வதில் நம்பிக்கை இல்லாத மாதிரி கண்களை இடுக்கிக் கொண்டு கொள்ளை பக்கமாய் போன நடராஜன் கிச்சாமியின் அருகில் போய் கிச்சாமி என்றார் உரக்க. 2-3 முறை கூப்பிட்டும் பதில் ஏதும் வராமல் இருக்க நடராஜன் தலையை ஆட்டிக்கொண்டே திரும்பினார். என்னடா இது, இப்படியே இருந்தா என்ன இருது? இந்த மாசம்னு பார்த்து ஏகப்பட்ட கல்யாணத்தை வேற ஒத்துன்னு இருக்கார். அத்தனைக்கும் இப்ப திடீர்னு என்ன ஏற்பாடு பண்றது? சங்கரனே ஒண்டியா எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியுமா? கிச்சாமி இல்லைன்னா நீயும் தலைய காட்ட மாட்ட. நான் என்னென்ன பண்றது? இங்க நானாவும் இல்ல, அத்திம்பேரும் இப்படியே இருக்கார். குழந்தைகள் பாவம் திண்டாடி போறதுன்னா 3 நாளா அவாலையும் போட்டு வாட்டி எடுக்கிறார் இவர். இப்போ நானும் வெளியில போயிட்டா அப்புறம் ஆத்தையும் குழந்தைகளையும் யாரு கவனிச்சுக்கிறது சொல்லுங்க? சேதுவின் வேதனை புரிந்த மாதிரி நடராஜன் சற்று நேரம் மௌனித்தார். அப்போ நான் சங்கரனே கவனிச்சுக்க சொல்லட்டுமா? அவனும் தான் திடீர்னு கல்யாண ஏற்பாட்டுல மாட்டிட்டு இப்போ ஒன்னும் இல்லைன்னு ஆனப்புறம் இடிஞ்சுதான் போயிருக்கான். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு எல்லாம் எடுத்து
அந்த பொண்ணு இந்த கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதோ? எல்லாம் தலையெழுத்து. கிச்சாமி இப்பதான் கொஞ்சம் தலையெடுத்து நன்னா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் இப்படி அடிச்சு போட்டுடுதே. சரி, நான் 2 நாளும் கூடவே நின்னு சங்கரன் அம்பி இவாளை வச்சுட்டு சமாளிச்சுக்கிறேன். நீ முடிஞ்சா ஒரு நட வந்து எட்டி பார்த்துட்டு போ. பேசிக்கொண்டே வெளியேறினவரின் பின்னோடு சேதுவும் நடந்தான். ஜட்ஜுக்காக அவர் வீட்டில் காத்திருந்து வந்ததும் காலில் விழாத குறையாக கெஞ்சி நிச்சயம் ஒரு சீட் வாங்கி 2 நாளில் தந்து விடுவதாக அவர் கொடுத்த வாக்குறுதியை வாங்கி கொண்டு சேது வீடு திரும்பிய போது வெயில் மறைய தொடங்கி இருந்தது. குழந்தைகள் பள்ளியிலிருந்து வந்திருந்தார்கள். குமார் முகத்தில் சோகம் அப்பி கிடக்க சுந்தரியும் மங்களமும் அழுது சிவந்த கண்களோடு, ஏண்டா இப்படி நிக்கிற குமார்? அவ 2 பேரும் ஏன் அழறா? வசிக்கிறதா? சித்த இருங்கோ, ஒரு வாய் காஃபி தரேன். டிஃபன் ஒன்னும் செய்ய முடியல இன்னைக்கு. காசு கொடுக்கறேன், போய் பன்னோ பிரெட்டோ வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கு ஒன்னும் பசிக்கல, ஒரு காசும் எங்களுக்கு வேண்டாம். பசிக்கலையா? அப்ப என்னத்துக்கு இப்ப அழுக? ஏமாமா இந்த தாத்தா இப்படி ஆயிட்டா? நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவர் கிட்ட போய், ஏன் தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு மாமா? அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்கெல்லாம் எங்க சுத்திட்டு வரையில்னு அதட்டினார். நாங்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வரோம்னு சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. பொய்யா சொல்றேன், எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்துறீள். இனிமே யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகப்படாது. யாராவது போனா காலை முடிச்சிடுவேன்னு கத்துறார். சுந்தரியும் மங்களமும் வச்சிருந்த புஸ்தக பையை எடுத்து, உங்களுக்கெல்லாம் எந்தக்கடி படிப்பு அப்படின்னு கத்திட்டு புஸ்தகத்தை எடுத்து கிழிச்சு போட்டுட்டார். இப்பதான் புதுசா வாங்கின புஸ்தகம், எல்லாம் மறுபடியும் வாங்கணும்னா காசு கேட்டா அதுக்கும் தான் கோச்சுப்பார். தாத்தாவுக்கு என்ன ஆயிடுத்து மாமா? சேது பதில் பேச வாயின்றி தலையை குனிந்து கொண்டான். கிச்சாமியின் வேதனையும் ஆத்திரமும் தீவிரமாகி கொண்டு வருவதை புரிந்து கொண்டும் இது குறித்து எதுவும் செய்ய இயலாத கையாலாகத்தனம் எரிச்சலை கிளப்பியது. இனி எப்படித்தான் கிச்சாமியை சரி செய்வது? யார்தான் இவருக்கு இந்த உலக ஞாபகத்தை வரவழைக்கப் போகிறார்கள்? யோசித்து பார்த்தும் எதுவுமே புரியாமல் போக சேது குழந்தைகளை சமாதானப்படுத்தினான். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லடா குமார், ஒரு வாரம் போனா தானே சரியா போயிடும். அது வரைக்கும் அவருக்கு கோபம் வர மாதிரி யாரும் நடந்துக்காதீங்கோ. முதல்ல போய் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடுங்கோ. அப்புறம் ஓசப்படாம வந்து பாடத்தை படிச்சுட்டு பேசாம இருங்கோ. இந்தாடா குமார், இந்த காசை எடுத்துட்டு போய் எதையாவது வாங்கிட்டு வந்து இவாளுக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. பாக்கெட்டில் இருந்து ரூபாய் நோட்டை குமாரிடம் நீட்டி கொண்டிருக்கையிலே கிச்சாமி பின்னால் வந்து நின்றார். ரூபாய் நோட்டை சரக்கென்று பறித்து கொண்டவர் சேதுவை பார்த்து கத்தினார். எதுக்காகடா இப்ப பணத்தை கொடுத்து அனுப்புற? இல்ல அத்திம்பேரா, அது வந்து குழந்தைகள் ஏதாவது வாங்கி சாப்பிடட்டுமேனு தான். என்னத்த வாங்கி சாப்பிடுறது? காசு கொடுத்து கொடுத்து குழந்தைங்களுக்கு எடுக்கிறியா நீ? படவா, ஏதுடா அவன காசு? எனக்கு தெரியாம எடுத்தியா? என்ன எடுத்தியா? திருடுனியா? நாய் மாதிரி ஒரு மனுஷன் உழைச்சு சம்பாதிச்சா அவனை ஏமாத்தி குத்தி பிடுங்கறதுக்குன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கேலா? என் காசை இனிமே இப்படி எடுப்பியா? என்ன கேட்காம தொடுவியாடா படவா? சொல்லு, ஏதுடா காசு உனக்கு? பேசிக்கொண்டே ஆத்திரத்தோடு சேதுவின் சட்டைக்காலரை பிடித்து உழுக்க சேது செய்வ தெரியாமல் விழித்தான். என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? என்கிட்ட இருந்தானே எடுத்த. எவ்வளவுடா எடுத்த? சொல்லேண்டா பாவி. இல்ல இல்ல திம்பேர், நான் ஒன்னும் எடுக்கல. இந்த வாரம் சினிமா பார்க்க வச்சுக்கோடான்னு நீங்க தானே அன்னைக்கு பணம் கொடுத்தேன். அது அப்படியே இருக்கு. நான் தான் சினிமாவே போகலையே. நிறுத்தடா ராஸ்கல். சினிமா பாக்கணுமா? சினிமா இனிமே சினிமா கினிமா நீ ஏதாவது சொன்னியோ நாக்க அறுத்துடுவேன். உன்னை இப்படி கண்டிக்காம விட்டுதானே வீடே நாரி போயிடுது. எப்ப பார்த்தாலும் சினிமா பார்த்து பார்த்து தானே வீட்டையே நாசமாக்கி வச்சிருக்க. உன்னை பார்த்து தானேடா அந்த தடி சிறுக்கி சினிமா சினிமான்னு அலைஞ்சா. நீ தானேடா அவளுக்கு காசு கொடுத்த. நீ தானேடா அவளுக்கு கத்து கொடுத்த. நீ தானேடா அவளை ஓடி போக வச்ச. நீ தானேடா எல்லாத்துக்கும் காரணம். ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அடி முட்டாள். என் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே வந்து வாச்சிருக்கியே. இப்ப திருப்தியாடா உனக்கு? உன்னால என் குடும்பமே அழிஞ்சு போச்சேடா. போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. எங்கேயோ ஆரம்பித்து எப்படி எல்லாமோ கிச்சாமி கத்த தொடங்க ஒரு வினாடி புரியாமல் வீழ்த்த சேது மறு வினாடி திடுக்கிட்டான். என்ன சொல்கிறார் இவர்? இதுவரை நடந்தது அத்தனைக்குமே நான் தான் காரணம் என்கிறாரா? சின்ன பாப்பா ஓடி போனதுக்கும் நான் தான் காரணமா? என்னது இது? அர்த்தமில்லாத வார்த்தைகளை இலக்கில்லாமல் கொட்டி கொண்டிருந்தவர் இப்போது இப்படி சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஐயோ, மனதால் கூட அத்திம்பேருக்கு நான் ஒரு தப்பும் நினைக்கவில்லையே. ஒடிந்து ஒடிந்து போய் கொண்டிருக்கும் குடும்பத்தை எப்படியாவது எழுப்பி நிற்க வைத்து விட வேண்டும் என்று தானே தினமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, நினைக்க நினைக்க தாங்க முடியாமல் போக குழந்தைகளையும் கிச்சாமியையும் அப்படியே விட்டுவிட்டு சேது வெளியே ஓடினான். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அபயம் தரும் அலமேலம்மாவை தேடி போய் கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தவரின் முன் சடக்கென்று தரையில் அமர்ந்தான். பார்வை மிரண்டு போயிருக்க கண்களில் இருந்து நீர் கோடு போட்டுக்கொண்டு கீழ் இறங்கியது. என்னடா அது? சேது, என்னாச்சு? ஏன் இப்படி அழற?
சேது, சொல்லு சேது, என்னாச்சு? மாமா ஏதாவது கோச்சுண்டாரா? அழுகையும் குமுறலுமாய் சேது சொல்லி முடிக்க அலமேல் அம்மா வாய் திறக்காமல் கேட்டுக்கொண்டார். நீங்களே சொல்லுங்க அலமேல் அம்மா, நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவனா? நான் போய் திருடுவேனா? என்னாலயா சின்ன பாப்பா ஓடி போனா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா? என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாரு அத்திம்பேர். எனக்கு சினிமா பார்க்க பிடிக்கும் தான். ஆனா அதுக்காக அதுக்காக இப்படி எல்லாம் அபாண்டமா சொல்லலாமா? என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு சினிமா ஆசை. சனிய விட்டு தொலைக்கணும்னு தான் பாக்குறேன். முடியலையே. ஆனா அத்திமேரே பணம் கொடுத்தாதான் சினிமாக்கு கூட போவேன். இன்னை வரைக்கும் கை நீட்டி ஒரு காசு நான் எடுத்தது இல்ல தெரியுமா? சினிமாக்குன்னு அத்திம்பேர் கொடுக்கற காசுல கூட அப்பப்போ மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கேன் அலமேலம்மா. சின்ன பாப்பா கல்யாணத்தின் போது அத்திமேரிடம் கொடுத்துடணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அவ ஒரு தருதரும் இப்படி ஓடி போயிட்டு எல்லாரையும் ஆட்டி வைக்கிறா. நான் என்ன செய்வேன் அலமேலம்மா? அலமேலம்மா அமைதியாக புன்னகை புரிந்தார். நிறுத்த சேதுவும் புலம்புல. இப்போ மாமா என்ன சொல்லிடுறாரு நீ இப்படி பேசுற? இத்தனை நாளா உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாரு அவர். இப்ப அவருக்கும் மனசு சரியில்லை, உடம்பும் சரியில்லை. அத புரிஞ்சுட்டு பேசாம இருப்பியா? என்னமோ புலம்புறிய. திருடுனேன்னு அவர் சொல்லிட்டா உடனே அது நிஜமாயிடுமா? உன்னை பத்தி உனக்கே தெரியாதா? இல்ல மாமாக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னமோ போராத காலம். அவர் இப்படி புத்தி பேதலிச்சு தவிக்கிறாரு. மத்தியானம் என்ன கூட தான் கத்தினார். நான் உடனே கோச்சிட்டு திரும்பி போனா எப்படி? ஒரு 4 நாள் விட்டு பிடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த புள்ள இப்படி அசடா இருக்கே, இதுக்கு ஒரு வழி பண்ணலையேன்னு உன்னை பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசுவார் மாமா. உன் மேல அத்தனை அக்கறை வச்சிருக்கிறவர் வேணும்னு இப்படி சொல்லுவாரா? யோசிச்சு பாரு. அவர் தன் நிலையிலே இல்ல. கொஞ்சம் ஆறி போய் திரும்பி வந்துட்டாருன்னா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் காதலியே போட்டுக்காத. அடிச்சா கூட பட்டுக்கோ. ஏன் என்ன குறைஞ்சிடுத்து இப்போ? போ, போய் வேலையை பாரு. மனசை தளர விடாம இரு. ஆனால் மனவேதனை கொஞ்சம் மாறின பின் திரும்பி பழைய நிலைக்கு வந்து விடுவார் என்று அலமேல் அம்மா அத்தனை நம்பிக்கையோடு சேதுவை சமாதானப்படுத்தியதும், அவர் சொல்வது உண்மைதானே, இது என்ன பைத்தியக்காரத்தனமான கோபம் என்று சேது சமாதானமானதும் கூட ரொம்ப சீக்கிரமே பொய்த்துத்தான் போனது. நானா? கையில் மருந்து சாம்பிள்கள் அடங்கின பையுடன் நடந்து கொண்டிருந்த நானா நின்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். 7:30 மணிக்கு நன்றாகவே இருட்டி இருந்தது. யாரையும் பார்க்க முடியாமல் போக தொடர்ந்து நடக்க ஓரடி எடுத்தவனை நானா என்ற குரல் மீண்டும் தடுத்தது. இங்க இருக்கேன், நான் தான். குரல் ஒலித்த திசையில் பார்வையை வீசிய போது பிள்ளையார் கோயில் தூண் மேல் சாய்ந்து கொண்டு மறைவாக அமர்ந்திருந்த அலமேல் அம்மா தெரிந்தார். அலமேல் அம்மாவா? ஆமாப்பா, நானே தான். ஆத்துக்கு அவசரமா போகணுமா? நானா திரும்பி நடந்து அவர் அருகில் வந்து நின்றான். அப்படி ஒண்ணும் தள்ள போற காரியம் எதுவும் இல்ல அலமேல் அம்மா. அப்போ சித்த உட்காரேன், உன்னண்ட கொஞ்சம் பேசணும். அந்த தெரு முனையில் இருந்த முச்சந்தி பிள்ளையார் கோயில் அது. பெயர் சின்ன பிள்ளையார் கோயில். சுமார் 45 வருடங்களுக்கு முன்னால் அந்த தெருவில் வாழ்ந்த கருமி பணக்காரர் ஒருவர், பிள்ளை பிறந்தால் உனக்கு கோயில் கட்டுகிறேன் என்று வாய் தவறி பிள்ளையாரிடம் வேண்டிக் கொண்டு விட்டாராம். நினைத்த நினைப்பில்லாமல் மனைவியின் 40வது வயசில் வேண்டியது நடந்துவிட உள்ளங்கை அகலத்துக்கு தெருமுனையில் இடத்தை வாங்கி அதில் மனசே ஆகாமல் சான் உயரத்துக்கு சிலையை வெட்ட வெளியில் பிரதிஷ்டை பண்ணியதையும், பின்னர் பிள்ளையாரின் சக்தியை உணர்ந்து தெருஜனங்கள் ஒன்று கூடி துளி துளியாக கர்ப்ப கிரகத்தையும் வெளி மண்டபத்தையும் கட்டியதை அம்மா ஆதி நாட்களில் கதை கதையாக சொல்லி நானா நிறையவே கேட்டிருக்கிறான். நானா கையில் இருந்த பையை தூணை ஒட்டி வைத்தான். படி வழியாக ஏறாமல் லேசாக எம்பி அலமேல் அம்மாவிடமிருந்து 4 அடி தள்ளி உட்கார்ந்தான். முழுசாய் ஒரு நிமிடம் மௌனத்தில் நகர்ந்தது. பேச்சுக்குரல் காதில் விழுந்த தினசில் கர்ப்ப கிரகத்தில் இருந்த குருக்கள் வெளியே எட்டி பார்த்தார். நானாவை அடையாளம் புரிந்து கொண்டு லேசாக புன்னகைத்தார். ஊர்ல இல்லைன்னு சொன்னாலே? ஆமா, ஒரு வாரமா இல்ல. ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருந்தேன், கார்த்தால தான் வந்தேன். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாத மாதிரி அப்படியே சில கணங்களுக்கு நின்றுவிட்டு, சரி அப்புறமா பார்க்கலாம் என்று குருக்கள் விட்டுவிட்டு வந்த காரியத்தை தொடர திரும்பி போனார். காதருகில் கொசு ஒன்று சண்டித்தனத்துடன் துரத்த துரத்த பாடியது. கையால் அதை விரட்டியபடி நானா தலையை திருப்பி அலமேல் அம்மாவை ஏறிட்டான். எது குறித்து பேச விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் கிரகிக்க முடிந்தாலும் அவராகவே பேச்சை ஆரம்பிக்கட்டும் என்று காத்திருந்து விட்டு அவர் தொடங்கும் வழியாக இல்லாததால் சின்ன குரலில் கேட்டான். என்னமோ பேசணும் நேலே. அலமேல் அம்மா நீளமாய் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டார். பேசணும்தான். ஆனா அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிற பிள்ளைய ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு அக்கடான்னு உட்கார விடாம தொந்தரவு பண்றோமேன்னு கஷ்டமா இருக்கு. நானா சப்தம் இல்லாமல் சிரித்தான். அப்படி ஒண்ணும் நான் கொலை பட்டினி கிடந்துட்டு வரல அலமேல் அம்மா. 4 மணிக்கு கூட ஒரு தரம் காஃபி குடிச்சிருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? வேற என்னப்பா, எல்லாம் நம்ம மாத்த பத்தி தான்.
அப்பா வாச வராண்டாவிலேயே உட்கார்ந்து இருக்கிறதால உன்கிட்ட மனசு விட்டு பேச முடியாது. எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் பேசினாலும் அவர் மனசு இருக்கிற இருப்புல ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைச்சுக்கலாம். அதான் இங்க உட்கார்ந்துட்டே உன்னை எப்படியும் பாத்துடலாம்னு சாயந்தரம் 6 மணில இருந்தே காத்துட்டு இருக்கேன். அவரே தொடர்ந்து பேசட்டும் என்கிற ரீதியில் நானா பதில் பேசாதிருந்தான். அலமேலம்மா குரலை தழைய விட்டார். அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னைக்கு ஆபீஸ் போற வழியில டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் ஆத்துக்கு நீ போய் பேசுறேன்னு சேது சொன்னானே. ஆமா, காத்தால ஆபீஸ்க்கு போறப்ப மனசு திடப்படுத்திட்டு டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் ஆத்துக்கு போயிருந்தேன். நடந்தது நடந்துடுச்சு. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டேன். எந்த ஓடுகாலிகளை பத்தியும் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. வெக்கமானம் இல்லாதவங்க யாரும் படியேறி எதுவும் பேச வேண்டாம்னு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டா. ஆனா அவன் முடிக்கும் முன் அலமேலம்மா ஆதங்கத்துடன் குறுக்கிட்டார். என்னத்துக்காக தனக்குத்தான் நாக்கும் வாயும் இருக்குன்னு இப்படி வார்த்தைகளை வாரி கொட்டி மத்தவ மனச நோகடிக்கிறாளோ? துக்கமும் அவமானமும் அவளுக்கு மட்டும்தானா, நமக்கு இல்லையா? யோசிக்காம என்ன பேச்சு இது? அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அலமேலம்மா, விட்டுருங்க. சரி, நான் சொல்ல வந்ததை நீங்க பூரா கேட்கலையே. ஆபீஸ்க்கு போனேனா அங்க அக்கௌண்டன்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தார். அழகப்பன் சின்ன பாப்பா எவனோட ஓடி பண்ணாலோ அவன் போன் பண்ணதாகவும் என்ன கேட்டதாகவும் நான் டூர்ல போயிருக்கேன்னு தெரிஞ்சதும் ஒரு விலாசத்தை கொடுத்து நானா வந்ததும் இதை தந்து ஒரு தரம் முடிஞ்சா வர சொல்லுங்கன்னு சொன்னானா. யாரு யாரு? சின்ன பாப்பாவை அழிச்சுட்டு போனவனா? உன்னை வீட்டுக்கு வர சொன்னானா? அவனேதான். கேட்டதும் முதல்ல எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா நடந்திருக்குமோ, அதான் அவனாகவே வலிய போன் பண்ணி இருக்கானோன்னு பயமா கூட ஆயிடுத்து. அப்புறம் செய்தியை கேட்டதுல இருந்தே இருப்பு கொள்ளவே இல்ல அலமேலம்மா. என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டா தேவலை போல இருந்தது. சாயங்காலம் வர தாங்காதுன்னு தோணுறதுனால மத்தியானத்துக்கு மேல 1/2 நாள் லீவ் போட்டுட்டு அந்த விலாசத்தை தேடின்னு போனேன். இப்போது அலமேலம்மா முன்னால் சாய்ந்து பரபரப்பாக கேட்டார். அவளை பாத்தியா? அவளை பார்த்தேன், அவனையும் பார்த்தேன். எலி பொந்து மாதிரி ஒத்த அறையில கோடம்பாக்கம் பிரிட்ஜ் தாண்டி ஒரு இடத்துல குடுத்தன பண்ணிட்டு இருக்கா அலமேலம்மா. வாயில் வார்த்தைகள் சிக்கி கொண்டு விட்ட மாதிரி அலமேலம்மா என்றார். இங்கேந்து போறதுக்கு முன்னாலேயே திட்டம் போட்டு அந்த ஜாகைய அழகப்பன் பிடிச்சிருக்கான். எங்க ஆத்துக்கு வந்ததும் சாமி படத்துக்கு முன்னால நின்னு அவர் தாலி கட்டி என்ன பொண்டாட்டியா ஏத்துன அப்புறம்தான் நாங்க ஒன்னா வாழ ஆரம்பிச்சோம் மாமான்னு சின்ன பாப்பாவே என்கிட்ட சொன்னானாக்கா பாத்துக்கோங்களேன். அலமேலம்மா கையை தட்டி முகவாயில் வைத்துக் கொண்டார். ஆனாலும் இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு துணிச்சல் அதிகம்தான். நானா கண்டபடி சீரழியாம தாலிய கட்ட சொல்லி ஆம்படையாம் பொண்டாட்டியா குடுத்தனம் பண்றதுக்கு துணிச்சலோட புத்திசாலித்தனமும் வேணும் அலமேலம்மா. நிஜமா சொல்றேன், நான் நினைச்சதை விட சின்ன பாப்பா கெட்டிக்காரியா தான் இருக்கா. அப்போ நடிக்க போறேன்னு சினிமா கம்பெனில சேர்ந்துட போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனது எதுக்காக? அதுவும் நிஜம்தான். அழகப்பனோட சிநேகிதன் உதவி டைரக்டரா இருக்கானா. சின்ன பாப்பாவுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவனை முடிக்க விடாமல் அலமேலம்மா கரிசனத்துடன் வினவினார். ஸ்கிரீன் டெஸ்டா? அப்படின்னா இங்கேருந்து போறப்போ நன்னா தானே நானா இருந்தா, திடீர்னு 10 நாள்ல உடம்புக்கு என்ன வந்துடுத்து? அவரது அறியாமை வேடிக்கையா இருக்க நானா வாய்விட்டு சிரித்தான். உடம்புக்கு ஒண்ணுமில்ல அலமேலம்மா, சினிமாவுக்கு ஏத்த முகமான்னு பாக்க டெஸ்ட் எடுப்பா, அதான் ஸ்கிரீன் டெஸ்ட். ஏதோ ஒண்ணு, கண்காணாம போயிட்டாலும் நன்னா இருந்தா சரி. 1/2 நிமிடம் ஏதோ யோசனையுடன் சும்மா இருந்த அலமேலம்மா நினைத்து கொண்டு கேட்டார். உன்னை எதுக்கு வர சொன்னாலாம்? அத சொல்லவே இல்லையே. எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஓடி போய் சீரழியாம மனசுக்கு பிடிச்சவனோட பிடிச்ச விதத்துல வாழறத என்னண்ட சொல்லத்தான். இத முன்கூட்டியே அழகா உங்க அப்பா கிட்டயும் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் ஆத்துலயும் தாங்களே சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக ஊர் சிரிக்க ராவோட ராவா ஓடணும்? சொன்னா போக விட்டுருப்போமா அலமேலம்மா? யோசனை பண்ணி பாருங்கோ. சின்ன பாப்பா சொல்ற மாதிரி மேஜர் ஆகாத பொண்ணு, அவன் வேற ஜாதி, அது இதுன்னு சொல்லி ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருப்போம். அழகப்பா ஆத்துலயும் பெரிய ரகலதான் நடந்திருக்கும். அப்போ அவ செஞ்சதா சரின்னு நீ ஒத்துக்கிறியா? சரின்னு ஒத்துக்கல, ஆனா வேற எப்படி நினைச்சு பாக்குறது சொல்லுங்க. 2 பேரும் ஆத்த விட்டு போய் தனியா வாழ ஆரம்பிச்சுட்டா. சினிமால நடிக்கிறதுல தீவிரமா இருக்கா. இத நாம திருத்த வந்தாலும் கேட்டிருக்க மாட்டா. கண்ணா பெண்ணான்னு ஒரு நாளைக்கு ஒரு விதமா இருக்கிறத விட தாலிய கட்டிண்டு ஒழுங்கா குடுத்தனம் பண்ணிண்டு ஆம்படையா சப்போர்ட்டோட நடிச்சுண்டும் இருக்கிறது தேவையில்லைன்னு தான் தோன்றது. இன்னைக்கு எங்களை பத்தி அசிங்கமா எல்லாரும் பேசத்தான் பேசுவாங்க. சினிமாவுல நடிக்கிறது பஞ்சமா பாதகமா என்ன? நடிச்சுக்கிட்டு அதே சமயத்துல ஒழுங்கா வாழ்ந்துகிட்டும் இருந்தா இன்னைக்கு வாயாடுறவங்க நாக்கெல்லாம் நாளைக்கு தானே அடங்கி போயிடாதா? இன்னும் சொல்ல போனா சின்ன பாப்பா பிரபலமாகி எங்க கையில 4 காசு சேர்ந்துடுச்சுன்னா சீன்னு ஒதுக்குறவங்க எல்லாம் உறவு மனுஷங்கன்னு வழிய வந்து ஒட்டிப்பாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த அழகப்ப ஆணித்தரமா பேசினப்போ பரவாயில்ல, கடவுளுக்கு கருணை இருக்கு.
நல்ல ஆண் ஒருத்தர்கிட்ட தான் சின்ன பாப்பாவை ஒப்படைச்சிருக்காருன்னு சந்தோஷமா கூட இருந்தது அலமேலம்மா. அவன் பேசுவதை குறுக்கே ஒரு வார்த்தை பேசாமல் கேட்டுவிட்டு அலமேலம்மா முருகா என் அப்பனே என்று முனகிய போது அந்த குரலில் கொஞ்சம் நிம்மதி வந்திருப்பதை நானாவால் உணர முடிந்தது. போறது போ, நடக்க கூடாத பயங்கரம் நடந்துட்ட மாதிரி உங்க அப்பா இடிஞ்சு போயிருக்கிறத தேத்துற மாதிரி செய்தி கொண்டு வந்திருக்க. உங்க அப்பா கிட்ட இத சொல்ல போறதானே? பின்ன கட்டாயம் சொல்லத்தான் போறேன். ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்கும்னு எனக்கு தெரியல அலமேலம்மா. சின்ன பாப்பா ஓடி போய் விட்டதுல குடும்ப மானம் கௌரவம் போயிட்டதா நினைச்சுதான் அப்பா இப்படி ஆடி போயிருக்காருன்னு எனக்கு தோன்றது. இதுக்கு காலம் ஒண்ணுதான் மருந்து. தானா அப்பா தேறி நாளைக்கு சின்ன பாப்பா புருஷன் குழந்தை குட்டிகளோட ஒழுங்கா வாழறத பார்த்தா வேணா மனசு மாறி அவளை ஏத்துக்கலாம். மத்தபடி இப்போதைக்கு குடும்பத்துல சேர்த்துப்பாருன்னு எனக்கு தோணல. சேர்த்துக்கிறார், சேர்த்துக்காம போறார். அவ தன் வழிக்கு சந்தோஷமா இருந்து இவரும் மன கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துட்டாருன்னா அதுவே போதும். பிரம்ம பிடிச்ச மாதிரி 8 நாளா அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அடி வைத்த கலக்குறது. நீயும் ஊர்ல இல்லையா? சேதுவும் நானும் ரொம்ப பயந்து தான் போயிட்டோம். போ. அம்மா, 100 வியாதிக்கு ஊருக்கெல்லாம் வருது சொல்றியே, உங்க அப்பாவுக்கும் ஏதாவது கொடுத்து சரி செய்ய கூடாதா நானா? காத்தால வந்ததும் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்ததானே? நானா பதில் கூறும் முன்னர் குருக்கள் சன்னிதானத்திலிருந்து வெளியில் வந்தார். மணி ஆயிடுச்சு, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேலா? காத்து ஜிலு ஜிலுன்னு வர்றது, நாங்க செத்த நாளை காத்தோட இருந்துட்டு போறோம். உங்களுக்கு நேரமாச்சுன்னா நீங்க கோயில பூட்டிட்டு போங்க மாமா, எங்களுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளுக்காகவே காத்திருந்த மாதிரி குருக்கள் கர்ப்ப கிரகத்தின் கதவுகளை பூட்டினார். சாவியை இடுப்பில் செருகிக் கொண்டார். நாளைக்கு பார்க்கலாம் என்றபடி படிகளில் இறங்கி தெருவின் இருட்டில் மறைந்து போனார். மேலே வந்து உட்கார்ந்த ஒரு விட்டில் பூச்சியை நானா ஆள்காட்டி விரலால் சுண்டி தட்டி விட்டான். அலமேல் அம்மாவை நிமிர்ந்து பார்த்து நிதானமாக பேசினான். ஆபீஸ்ல இருந்து என் டாக்டர் சிநேகிதனோட போன்ல இது பத்தி பேசினேன் அலமேல் அம்மா. எங்க அப்பா எப்படி இருக்கார், இதுக்கு வைத்தியம் பண்ணணுமா, வேணா உன்கிட்ட அழிச்சுட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அவன் விவரமா கேட்டுட்டு தேவையில்லை, இதுவும் ஒரு மாதிரியான டிப்ரெஷன், மனசோர்வுதான். எதிர்பார்க்காத தினசுல ஏமாற்ற மனுஷால தாக்குறப்போ இப்படி பிரம்ம பிடிச்சாப்புல ஆறுது உண்டுதான்.